சைக்காலஜில ஹவு டு லேர்ன் சொல்லி பகுதி ஒன்று இருக்குது, எப்படி கற்பது அப்படின்ற பகுதி ஒன்று. அதுல சொல்ற முக்கியமான பகுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுது. நான் சொல்றது, ஒரு மனுஷன் இன்னைக்கு படிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கே மீட்டல்லாட்டி, இன்னைக்கு ரிவ்யூ பண்ணாட்டி, இன்னைக்கே மீட்டல்லாட்டி அந்த பிரைன்ல இருந்து 44% இன்ஃபர்மேஷன் டிலீட் ஆகும். இன்னைக்கு படிச்சது இன்னைக்கு படிக்காட்டி. சிலாக்கள் வந்து சொல்லுவாங்க, நான் படிச்சதான் நான் மறந்துட்டு. நான் சொல்றேன் இல்லையா, படிச்சதான் ஆனா மறந்துட்டு. ஏன் மறக்குது? மீட்டல்ல ரிவிஷன். ஒரு மனுஷன் ஒரு நாள் படிச்ச பாடத்தை 30 நாட்கள் திருப்ப மீட்டல்லாட்டி, ஒரு மாசம் மீட்டல்லாட்டி அவருடைய பிரைன்ல இருந்து 79% இன்ஃபர்மேஷன் டிலீட் ஆகும். 79%. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு தூரம் ரிவ்யூ பண்றோம்னு யோசிங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு மேத்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஓகே, குட், நல்ல. ஆனா அதுக்காக மேத்ஸையும் சயின்ஸையும் மட்டும் ரிவ்யூ பண்ணிருந்தா சரியா? சில ஆட்கள் வீட்டுல உமா படிக்க சொன்னா எதை படிக்கிற? தமிழ் புத்தகத்தை எடுத்து ஒரு பாடத்தை வாசிக்கிற, ரைட்? இஸ்லாத்தை எடுத்து வாசிக்கிற, அப்படி ஹிஸ்டரி எடுத்து கொஞ்சம் வாசிக்கிற, அதோட படிச்சு முடிஞ்ச படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்படிதான் செய்யறது. அதெல்லாம் படிக்கிறது. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு 8 பாடம் அல்லது 9 பாடம் நடக்குதுன்னா அந்த 9 பாடத்திலையும் நீங்க படிச்ச விஷயத்த திருப்போருக்கா மீட்டி பார்க்கணும். அதன் ரிவ்யூ பண்றது. ஸ்கூல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணிருந்தீங்கன்னா, பயிற்சிகள் செஞ்சிருந்தீங்கன்னா அதை திருப்போருக்கா செஞ்சு பார்க்கணும். அதான் ரிவ்யூ பண்றது. ரைட்? ஏன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இன்னைக்கு ஒரு பயிற்சியை தந்துட்டு நீங்க செஞ்சு சரி வாங்கிருப்பீங்க. அதே பயிற்சியை 3 நாளைக்கு பொறுத்திருந்தா கீழே வாங்கிடுவீங்க. ஏன்? அது 3 நாளைக்கு பிறகு டீச்சர் வந்து பாடத்துல கேட்டா அடி வாங்குவீங்க. ஏன்? ரிவ்யூ பண்றல, மீட்றது இல்ல. மீட்டாட்டி மறந்து போகும். யாரா இருந்தாலும் சரி. எங்கட எல்லாத்தையும் மீட்கிற பிரைன் வந்து யாரு? எங்கட டாக்டர் ஜாகிர் நாயக் மாதிரி படிச்சது எல்லாத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்தி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிரைன் இல்லை எங்க எல்லாருக்கும் இருக்கிறது. நாங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமான மனிதர்கள். நாங்க திரும்ப ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணாட்டி எதுவும் ஞாபகம் இருக்காது. நீங்க எத்தனை பேர் உதாரணமா நீங்க A11 படிக்கிற வச்சுக்கோங்களேன். A11 படிக்கிற நேரம் உதாரணமா பயோ சயின்ஸ் செய்றீங்க, ரைட்? பயோ சயின்ஸ் செய்றீங்க. பயாலஜிக்கு 2 பேர்கிட்ட கிளாஸ் போறீங்க, ஸ்கூலுக்கும் போறீங்க. கெமிஸ்ட்ரிக்கு 3 பேர்கிட்ட கிளாஸ் போறீங்க. பிசிக்ஸுக்கு 3 பேர்கிட்ட கிளாஸ் போறீங்க. நீங்க எத்தனை பேர்கிட்ட படிச்சீங்கன்றது மெட்டரே கிடையாது. படிச்சத்தை திரும்ப மீட்டினீங்களா என்றதான் விஷயம். படிச்சத்தை திரும்ப மீட்டினீங்களான்றதான் மெட்டர். அதான் நம்மளோட ஞாபகத்துல நிற்கும். செல்ஃப் ஸ்டடி கட்டாயம் இருக்கணும். இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவர் செல்ஃப் ஸ்டடி செய்வார்.